மதுரையில் வைகை ஆறு பகுதியை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அதிகாரிகளுடன் இணைந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஏப்ரல் 18ஆம் தேதி காலை நடைபெற்ற இந்த ஆய்வின் பொழுது ஆற்றின் பல இடங்களில் சாக்கடை, மருத்துவ மற்றும் வீட்டுக் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உலக புகழ்பெற்ற அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா நிகழ்வை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் இத்தகைய சுகாதாரமற்ற சூழல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஆற்று பகுதி சரியாக பராமரிக்கப்படாததால் அதன் இயல்பான ஓட்டமே பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பது சுற்றுச்சூழல் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக மாறி உள்ளதாகவும் எச்சரித்தார். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே உடனடி நடவடிக்கை எடுத்து வைகை ஆற்றை முழுமையாக சுத்தப்படுத்தி மீண்டும் கழிவுகள் கலக்காத நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். அரசு பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி விரைவாக செயல்பட வேண்டும். வைகை ஆற்றின் சீரமைப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மட்டுமல்லாமல் மதுரையின் பாரம்பரியத்தையும் மக்கள் நலனையும் காக்கும் முக்கிய பொறுப்பாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வணக்கங்க, நான் ராமஸ்ரீனிவாசன், மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறேன். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குற இடம் அவ்வளவு அசுத்தமாகவும் அவ்வளவு குப்பைகளுடனும் சாக்கடை கழிவுகளுடனும் இருக்கு. வைகை ஆற்றில் சாக்கடையை கணக்கு வழக்கு இல்லாமல் விடுறாங்க, ரீசைக்கிளிங்க பண்ணுறது இல்லை. தெருக்கள்ல எல்லாம் சாக்கடையில் நடந்தால் தெருக்களுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. கோவில் வாசலில் சாக்கடை இருக்குது, அதை மிதித்து தான் உள்ளே போகணும். பூக்கடை தான் கோவில் வாசலில் இருக்கும். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் மதுரையை பற்றி அக்கறை உள்ள, மதுரை தெற்கு தொகுதி மீது அன்புள்ள, அந்த மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும். அப்படி என்னால் இருக்க முடியும். அந்த அக்கறையுடன் நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை நான் சொல்லியிருக்கிறேன். தேர்தலில் நாங்கள் சந்திக்கிற ஒரே முழக்கம் மதுரை வளரணும், தாமரை மலரணும். மதுரை வளரணும், தாமரை மலரணும் அப்படிங்கிற அந்த கோஷத்தோடு முழக்கத்தோடு வாக்காளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வாக்காளர் பெருமக்கள், சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார்கள். தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.